இதனாலதான் எபிரேயர் 11:6 சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத. சொல்லுங்க அத ஒரு முறை. நான் கச்சா முச்சான்ட்டீங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்யணும்? அவர் உண்டு முதல்ல நீ விசுவாசிக்கணும். அவரை தேடுகிறவர்களுக்கு என்ன அளிக்கிறவர்? நீங்க தேவன் உண்டுன்னு விசுவாசித்து தானே இங்க வந்திருக்கிறீங்க. ஆனா இரண்டாவது விசுவாசம் இருக்கா? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறவர்? பலன் அளிக்கிறவர். அந்த விசுவாசம் இருக்கா? தேவன் இருக்கிறார் விசுவாசித்தா பத்தாது. அவரை நான் தேடுறேன், என்னை அவர் வாழ வைப்பார், எனக்கு பலன் உண்டு, என்னை வெறுங்கையா என் தேவன் அனுப்ப மாட்டார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நீ ஒண்ணுமே இல்ல, கூட்டத்துக்குள்ள போய் எனக்காக ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கறதுக்கெல்லாம் யோகியதை இல்லைன்னு அவ தீட்டானவள். தீட்டான பெண் 4 பேர் மத்தியில் என்ன செய்ய முடியாது? வர முடியாது, வரக்கூடாது. வந்தால் அவளுக்கு அபராதம் விதிப்பாங்க. அவ என்ன செய்கிறா? கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் என்ன ஆவேன்? சொல்லுங்க. சுகமாவேன் என்று சொல்லி, என்று நினைத்தில்ல, என்று நினைக்கிறத சொல்லு. அதான் விசுவாச லாங்குவேஜ். Hallelujah. Whatever you believe in your heart, speak it out. That's called the language of faith. உள்ளத்துல எதை விசுவாசிக்கிறையோ அதை வாயினால அறிக்கையிடு. அந்த அறிக்கைக்கு பேர் தான் விசுவாச மொழி. ஒரு வீட்டுல பொம்பளை பசங்களா பிறந்துகிட்டே இருந்தாங்க. 1, 2, 3 எல்லாம் பொம்பளை பசங்க. அந்த வீட்டார் சோர்ந்துட்டாங்க. 4ஆவதும் என்னதான் பிறந்துச்சு? பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. உடனே அந்த வீட்டார் ரொம்ப சோர்ந்து போய், அது மாத்திரம் இல்லை, அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே அந்த அம்மாவுக்கு என்ன அடிச்சிச்சு? ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. உங்க ஊர் பாசப்படினது லக்குவம் அடிச்சிச்சு. உடனே ஏற்கனவே 3 பிள்ளை பொம்பளை பிள்ளைங்கிறதுனால அந்த வீட்டார் சந்தோஷமா இருக்கல. இப்ப 4ஆவது பிறந்த பொம்பளை பிள்ளை பிறந்த கொஞ்ச நாள்லயே யாருக்கு இதாகி போச்சு? அம்மாவுக்கு. உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையவே என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் வெறுத்துட்டாங்க. அவங்க குடும்பமே நாசமாயி போச்சு. வெளிநாடுகள்ல எல்லாம் இப்படிப்பட்ட குடும்பங்கள்ல நல்ல தகப்பன் நல்ல மனைவி எல்லாம் இல்லைன்னா குடும்பம் ஓஞ்சுது. இந்த குடும்பத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கணவன் தாறுமாறான வாழ்க்கைக்கு போயிட்டான். வீட்டை கவனிக்கிறது இல்ல, மனைவி அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அந்த பெண்ணுடைய அம்மா அப்பப்போ ஏதோ கவனிச்சு இப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தரித்திரம், கஷ்டம். ஆனா அந்த அம்மா கடவுள் மேல கொஞ்சம் விசுவாசம் உள்ளவங்க. பிள்ளைங்களை என்ன பண்ணாங்கன்னா, சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த குழந்தை நல்ல கவனிங்க, நடந்த ஒரு சம்பவம். நீங்க சிறையிலிருந்து துதி வரை அப்படின்னு ஒரு தமிழ் புத்தகம் இருக்கு. From the prison to praise அப்படிங்கிற ஆங்கில புத்தகமும் கிடைக்கும். ELSல எல்லாம் நீங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். நான் இப்ப சொல்றது கவனிங்க, நடந்த சம்பவம். மெர்லின் கரோத்தஸ், இந்த புக்கை எழுதின ஆசிரியருடைய பேர் என்ன பேரு? மெர்லின் கரோத்தஸ். அவங்க எழுதின புஸ்தகத்தினுடைய பெயர் Prison to Praise, சிறையிலிருந்து துதி வரை. அந்த புஸ்தகத்தில் இருந்தது தான் இப்ப நான் சொல்றேன். ஊரு பேரெல்லாம் அந்த புஸ்தகத்தில் இருக்கு. இந்த குழந்தைக்கு 4 வயசு. இந்த குழந்தைக்கு இப்ப இந்த ராசி இல்லாத பிறந்துட்டு இல்லையா, இந்த குழந்தை சண்டே ஸ்கூல்ல போய் உட்கார்ந்து. சண்டே ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுப்பாங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லி தருவாங்க இல்லையா? ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் தருவாரு, இப்படிதானே சொல்லி தருவாங்க. இப்ப நான் கூட அப்படிதாங்க சொல்லி தரேன், நீங்க தான் கேட்க மாட்டீங்க.
இவர் கொடுப்பாருன்னு பார்த்தா இவர் ஆண்டவர்கிட்ட கேளுன்றாரு. நான் கொடுத்தா கொஞ்சமா கொடுப்பேங்க, ஆண்டவர் கொடுத்தா முழுசையும் தருவாரு. உடனே அந்த நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் ஏசப்பா என்ன செய்வாரு, தருவாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தை அந்த டீச்சரை பார்த்து, 4 வயசு குழந்தை டீச்சரை பார்த்து, சண்டே ஸ்கூல் டீச்சரை பார்த்து, இஸ் இட் ட்ரூ டீச்சர்? இஃப் யூ ஆஸ்க் எனிதிங் வில் காட் கிவ் இட்? எஸ் எஸ்மா, காட் வில் கிவ் இட் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாங்க. உடனே இந்த 4 வயசு குழந்தை அவங்களுடைய 3 அக்காமார் எங்க இருக்கிறாங்க? சண்டே ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இந்த 4வது குழந்தை குடு 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 குடுன்னு எந்திரிச்சு ஒரே ஓட்டமா சர்ச்சை விட்டு ஓடிடுச்சு. இந்த டீச்சருக்கே புரியல. நம்ம நல்லா தானே சொன்னோம், ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாருன்னு கேட்டோம். அந்த பிள்ளை கேட்டுச்சு, என்ன கேட்டாலும் கொடுப்பாரான்னு. ஆமா கொடுப்பாருன்னு சொன்னோம், ஓடி போயிச்சே அப்படின்னு அவங்களுக்கு புரியல. நேர இந்த குழந்தை வீட்டுக்கு வந்துச்சு. மற்ற 3 பிள்ளைங்களும் இன்னும் வரல. இந்த ஒரு பிள்ளை மாத்திரம் வந்த உடனே அம்மாவுக்கு ஆச்சரியம், என்னம்மா நீ ஏன் மாத்திரம் வந்துட்ட அப்படின்னு. உடனே அந்த பிள்ளை ஒண்ணுமே பேசல. அவங்க அம்மா வந்து வீல் சேர்ல இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா ஆச்சு இப்போ? 4 வருஷமா அவங்க வீல் சேர்லயே கிடக்குறாங்க, அப்படி கிடக்குறாங்க. உடனே இந்த கிட்ட போய், அம்மா நீ இந்த வீல் சேர்ல இருக்கிறது உனக்கு சந்தோஷமா, இல்ல இந்த வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சு நடக்குது உனக்கு சந்தோஷமா அப்படின்னு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஓ மை டியர் ஹனி, why you are asking this அப்படின்னு சொல்லி, ரொம்ப நான் வீல் சேர்ல இருந்து நடந்தேன்னா உங்களெல்லாம் நான் எவ்வளவு நல்லா கவனிச்சுக்குவேன். Oh, I am so delighted to hear this from your mouth. அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா, அம்மா இப்ப நீ நடக்க போறோமா? அம்மா சொன்னாங்க, என்னது நான் நடக்க போறேனா? இப்ப பாரு நீ நடக்க போற. எப்படி நான் நடப்பேன்? 4 வருஷமா டாக்டருங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களம்மா. இல்லம்மா இப்போ நீ நடக்க போற. அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, எப்படிமா நான் நடப்பேன் அப்படின்னு கேட்டேன். குழந்தை ஏதோ எக்ஸைட்டட்ல பேசுவாங்கல்ல. அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா, எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் என்ன செய்வாராம், தருவாராம். சரி அதுக்கு என்ன, நான் இப்போ ஆண்டவர்கிட்ட நீ இந்த வீல் சேர்ல இருந்து எழுந்து நடக்கணும்னு கேட்க போறமோ அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுச்சு. அந்த அம்மா கண்ணுல கண்ணீர் வடிது. எழுமோன்ற நம்பிக்கை எல்லாம் இல்ல. ஐயோ நம்ம குழந்தை உள்ளத்துல என்ன ஒரு பெரிய பாசம் நம்ம மேல, எவ்வளவு ஒரு பெரியது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அப்படியே தன்னுடைய 2 கை அந்த வீல் சேர் மேல வச்சுட்டு, ஏசப்பா எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் இப்போதான் சொன்னாங்க உங்ககிட்ட என்ன கேட்டாலும் என்ன செய்வீங்களாம், தருவீங்களாம். நான் டீச்சர் திரும்ப கேட்டேன், நிஜமாவே ஆண்டவர் தருவாரான்னு கேட்டேன். எங்க டீச்சர் சொன்னாங்க நிஜமாவே என்ன செய்வாரு, தருவார்னு சொன்னாங்க ஏசப்பா. அதனால எங்க அம்மா 4 வருஷமா இந்த வீல் சேர்ல இருக்கிறதுனால எங்க அப்பா வீட்டுக்கே வரமாட்டாரு. என்ன பார்த்து நீ பிறந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு திட்டுறாங்க. எங்க வீட்டுல நல்ல சாப்பாடே இல்ல. எங்க அம்மா மாதிரி இந்த வீல் சேர்ல இருந்து எழுந்துட்டாங்கன்னா எங்க அப்பா திருப்பி வந்துருவாரு, நல்ல சாப்பாடுலாம் நாங்க சாப்பிடலாம். அதனால எங்க அம்மாவை இந்த வீல் சேர்ல இருந்து எழுப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சுங்க. தேவனுடைய வல்லமை அந்த மகளுடைய சரீரத்துல இறங்குச்சு. அப்படியே துள்ளி குதித்து வீல் சேர்ல இருந்து அவங்க எழுப்புனாங்க. ஹல்லேலூயா, இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். ஆனா சும்மா கத்துனாலாம் எழும்ப முடியாது. விசுவாசம் அது ஒருவேளை நம்ம எல்லாம் ஜெபிச்சு கூட ஆகுறது இல்ல. அந்த குழந்தை வந்து கள்ளம் கபடம் இல்லாம 100க்கு 100 தேவன் மேல் என்ன வச்சுது. அதுக்கு என்ன விசுவாசம் கூட என்னன்னே தெரியாதுங்க. நான் சொல்றேங்க, நமக்கு டெபினிஷன் எல்லாம் தேவையில்லை.